இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. कस्तूरी तिलकम ललाटपटले वक्षस्थले कौस्तुभम नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कंकणम सर्वांके हरिचंदनम सुललितं कंठे च मुक्तावली गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणि. கோபாலன் கண்ணன் வேணுகோபாலன் அவ்வெம்பெருமானை பற்றி விளக்கும் அழகான ஸ்லோகம் இது. ராமர் சன்னதியில் ஹனுமான் இருப்பார், ஹனுமார் சன்னதியில் ராமன் இருப்பார். ஆனா இவர்களுடைய சன்னிதானத்தில் வேணுகோபாலன் கிருஷ்ணனா இருப்பார். அவரும் சேர்ந்து காட்சியளிக்கும் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் சென்னையில் கிண்டி மேம்பாலத்துக்கு கீழே மாங்குளம் என்னும் இடம். அங்கிருக்கும் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் வேணுகோபாலன் மிக அழகாக விளங்குகிறார். சிறு திருமேனி, கைகளிலே பற்றி இருக்கும் புல்லாங்குழல், புல்லாங்குழல் வாசித்து தன்னுடைய வாய் அமுதத்தை, கானாமுதத்தை நாம் அனைவருக்கும் கொடுக்கிறார் போலும். பின்னால் பசுமாடு கண்ணனுடைய திருவடிகளையே தீண்டிக் கொண்டு நிற்கிறது. அந்த பசுவையே எதிர்பார்க்கும் சிறு கன்று, கன்று பசுமாட்டை எதிர்பார்க்கிறது, பசுமாடு கண்ணனை எதிர்பார்க்கிறது. நாம் அனைவரும் அவன் புல்லாங்குழலையும் திருவடிகளையுமே வேண்டி நிற்கிறோம். கண்ணன் எதற்காக ராமர் சன்னதியில் உள்ளார்? ஆஞ்சநேயருக்கும் கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் என்று தோணும். ராமன் எதையெல்லாம் கடைப்பிடித்து காட்டினாரோ, முன்னோடியாக இருந்து காட்டினாரோ, அதைத்தான் அடுத்த அவதாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் உபதேசித்தார். கீத உபதேசங்கிறது எது? ராமன் நடந்து காட்டினதை கண்ணன் உபதேசித்தான். திரேதாயுகத்தில் ராமாவதாரம் அனுஷ்டானம், துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் உபதேசம் என்றுதான் இந்த ரெண்டு பேருக்கும் உண்டான சம்பந்தம். ஆஞ்சநேயர் அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் என்னென்னெல்லாம் பக்தனை பத்தி உபதேசித்திருப்பரோ அது அத்தனைக்கும் இலக்கணமாகத்தான் ஆஞ்சநேயர் திகழ்ந்தார். இதில் ஒரு ஆச்சரியம் உற்று நோக்கத்தக்கது. ராமன் முன்னோடியாக இருந்ததை கண்ணன் உபதேசித்தார். உண்மை என்னவாக? ஆச்சாரியனிடத்தில் நம்ம பிரேமத்தோடு இருக்கணும், நேர்மையா இருக்கணும், டாம்பீகம் கூடாது, உண்மை பேச வேண்டும், பிறன்மனைக்கு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் ராமன் நடத்தி காட்டினது. அது அப்படியே கண்ணன் உபதேசிக்கிறார். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்தி, ரார்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம் என்று கீதையில இது எல்லாமே சொல்லப்பட்டன. ஆனா ஆச்சரியம், கீதையில என்ன என்ன பண்ணி பண்ணி விளக்கமா பக்தி சொல்லப்பட்டிருக்கோ அந்த பக்திக்கு முன்னோடியாக ராமனால் இருந்திருக்க முடியுமா? ராமன் நேர்மைக்கு ஒரு உதாரணம், உண்மைக்கு உதாரணம், ஒரு தாரம், ஒரு பத்னியைத்தான் கைப்பிடிக்க வேணுங்கிறதுக்கு உதாரணம். இதுக்கெல்லாம் ராமன் இருந்து காட்டிடுவார். ஆனா பக்திக்கு ராமன் உதாரணமா இருக்க முடியுமா? என பக்தி அவரிடத்தில் செய்யப்படுவது, அவர் செய்வதல்ல. அவர் ஆற குறித்து இப்ப பக்தி பண்ண போறார்? அவரே கடவுள். அப்ப அவர் இன்னொருத்தர் குறித்து பக்தியா? அப்ப அவரை குறித்து தானே மற்றொருத்தர் பக்தி பண்ணணும். கீதையிலோ பக்தி ரொம்ப விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு முன்னுதாரணம் வேண்டாமா? அதுக்குத்தான் ஆஞ்சநேய சுவாமி எழுந்துள்ளி இருக்கிறார் போலும். அப்ப வாழ்க்கையில் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய உடைந்த கோட்பாடுகள், உண்மை பேசுதல், நேர்மையாக இருத்தல், பெரியோர்களை மதித்தல், ஒரு மனைவியை கைப்பிடித்தல், இதெல்லாத்துக்கு ராமன். பக்தி 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 இதெல்லாத்துக்கு ஹனுமான். இந்த ரெண்டையும் கண்ணன் எடுத்துட்டார். கீதாச்சாரியனாக பகவத்கீதையை உபதேசித்தார். அதனாலதான் வேணுகோபாலன் இந்த திருக்கோயிலில் உள்ளார். இவர்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்க வேண்டாமா? அழகான கண்ணன், அழகான ராமர், அத்யுதமான ஆஞ்சநேயர், இவர்களை எல்லாத்தையும் காப்பதற்குத்தான் 16 திருக்கரங்களோட சக்கரத்தாழ்வார் எழுந்துருளி உள்ளார். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. ஆச்சரியமான பெருமாள். இந்த பக்கத்துல 8 திருக்கைகள், இந்த பக்கத்துல 8 திருக்கைகள், ஆச்சரியமான ஜுவாலா முகம்,
ஒரு பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய திருவடி தாமர்கள், நீண்ட சக்கரம். சக்கரத்திலே சுதர்சன சதகம்னு கூரநாராயண ஜீயர் அவர் 100 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். அதுல சாதிக்கிறார், மேல்புறத்தில் இருக்கிற ஜுவாலை, தீப்பிழம்புகள், சுத்தி ஓடக்கூடிய சக்கரம். அந்த சக்கரம்ங்கிறது அதனுடைய வட்ட வடிவம். அந்த வட்ட வடிவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறம், அறம்ங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய கும்பத்தையும் மேல் வட்டத்தையும் இணைக்கக்கூடிய குறுக்கு குச்சிகள், அதைத்தான் அறம்னு சொல்லுவார்கள். அப்ப மேல ஜுவாலா, நேமி, அறம், கும்பம், அதுக்கு நடுவுல எழுந்திருக்கக்கூடிய தெய்வமான சக்கரத்தாழ்வார். இவர்கள் அனைவரையுமே இங்கு சேவித்துக் கொண்டோம். உற்சவரும் ஆச்சரியமான திருமுக மண்டலம் சேவித்தினாலே இவர் சௌமியமா இருக்காரா, குரோதமா இருக்காரா, கோபத்தோட இருக்காரா, அருளோட இருக்காரான்னா அது நாம எப்படி கிட்டக்க போறோங்கிறத பொறுத்தது. நாம அன்போட போனால் அவர் அருள போகிறார், நாம் விரோத மனப்பான்மையோட போனால் அவர் கோபிக்க போகிறார். இவருக்கு நேர் பின்னால் அழகிய சிங்க பெருமான் நரசிம்மமூர்த்தி எழுந்துருளி உள்ளார். கீழ ஆதிசேஷ பீடம், பீட்டத்துக்கு மேலே யோகாசனம் அமர்ந்த திருக்கோலம், தான் சிரித்த செங்கண் சீயம். இது இப்படியே பாருங்க, ஒரு கண்ணாலே பிரகலாதனுக்கு அருள் புரிகிறார், மற்றொரு கண்ணாலே ஹிரண்யகசிபுவை சுட்டரித்து விடுகிறார். ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். அப்படிப்பட்ட நரசிம்ம சுவாமியும் சேவித்துக் கொண்டோம். சக்கரத்தாழ்வாருடைய வேகத்துக்கு, நரசிம்மருடைய உக்ரத்துக்கு, இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே திருமேனியாக எத்தனையோ கோயில்கள் எழுந்துள்ளி இருக்கிறார்கள். அவர்களை தரிசித்துக் கொண்டே அடுத்த சர்க்கம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 17வது சர்க்கத்தின் பொருள் பார்க்க வேண்டும். 16வது சர்க்கத்தினுடைய கடைசியில தான் சுக்ரீவன் இங்குமங்கும் பயத்தால் தேடினான். வாலி பிழைப்பது தாங்கவில்லை. ராமன் நம்மை காக்க வருவனா என்னை சுற்றுமுற்றும் பார்க்கிறான். தத்தோ தனுஷி சந்தாய சரம் ஆசி விஷோபமம் பூரையாமாச தச்சாபம் காலச்சக்கர விவாந்தகா. இனி நாம் விட்டு வைத்தால் சுக்ரீவன் வாழ முடியாது என்று நினைத்த ராமன் தன் நீண்ட வில்லை வளைத்தான். அதற்குரிய சரத்தை பூட்டினான். அது விஷத்தை கக்கிக் கொண்டு போகும் சர்ப்பம், நாகப்பாம்பை போன்ற பெருமை கொண்டது. தத்தோ தனுஷி சந்தாய சரம் ஆசி விஷோபமம் பூரையாமாச தச்சாபம் காலச்சக்கர விவாந்தகா. இது உலகத்தையே ஊழிக்காலத்தில் அழிக்கக்கூடிய சக்கரம், காலச்சக்கரம். அதை போன்ற வேகத்தோட ஒடித்து தஸ்ய ஜாதல கோஷேன தஸ்தாக பத்ர ரதேஸ்வராக. ஆகாயத்தில் இருக்கிற தேவர்கள் நடுங்கினார்கள். யக்ஷர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் அத்தனை பேரும், உலகத்தில் இருக்கிற நாகங்கள், பறவைகள், பெரும் பெரும் யானைகள், மலை குகையில் மறைந்து கொண்டிருக்கும் சிங்கங்கள் அனைத்துக்கும் எதிரொலிக்கிறா போலே ராமன் தன் வில்லின் நாண் ஒளியை எழுப்பினான். அந்த நாணிலிருந்து அம்பு புறப்பட்டு ஒடித்து முக்தஸ்து வஜ்ர நிர்கோஷா பிரதீப்தாசன சன்னிபா ராகவேண மகாபாணா வாலி வக்ஷசி பாத்திதா. வெகு வேகமாக போய் அதை எதிரே பார்க்காத வாலியனுடைய மார்பத்தை பிளந்தது. அவன் நெஞ்சில் போய் தைத்தது. ஒரு பாடுருவ அவனுடைய மர்மஸ்தானத்தை பேதித்துக் கொண்டு உயிரற்றா போலே கீழே விழுந்தான். இன்னும் வாலிக்கு உயிர் பிரியவில்லை. அடிபட்டு தாங்க மாட்டாமல் விழுந்தான். ததஸ்தேன மகாதேஜாக வீர்ஜயுக்தா கபீஸ்வரா வேகேன அபிஹிதோ வாலி நிபபாத மகீதரே. பெரும் பூமியில் பெருத்த ஓசையோட வாலி கீழே விழுந்தான். சுக்ரீவன் ஒதுங்கி நின்றான். வாலி துடிக்கிறான். சற்று நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. நம்மை யார் அடித்தது? சுக்ரீவன் கையில் வில் இல்லையே, இவன் அம்பு விடவில்லையே, நம்ம வேறு யாரேனும் அடித்து வீழ்த்து விட்டார்களா? நம் நெஞ்சை பிளப்பதற்கு ஒரு அம்புக்கு சக்தி உண்டா? கிடையாதென்று இருமாந்திருந்தான் வாலி. அதுவும் ஒரே அம்பு, பல அம்புகள் தைக்கவில்லை. ஒரு அம்பு உருவி விட்டது. வாலியை கொன்னு அரசு இளையவானரத்து கீந்தவனே என்ன ஆழ்வார் பாசுரம். வாலிமா வளர்த்து ஒருவனது உடல்கட வரிசர வளரித்து. ஆச்சரியமா பதரிகாசிரமத்துக்குள்ளே பிப்பலு கோட்டி ஜோஷி மட்டும்னு சொல்லுவோம். அங்க திரிப்பிரிதி என்கிற திவ்யதேசம். அதை பாடக்கூடிய திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். வாலிமா வளர்த்து ஒருவனது உடல் கெட வரிசர வளவித்து. தன்னுடைய சிறையை வளைத்தான், வில் வளைத்தான். வாலிமாவலத்தொருவனது உடல் கெட. அது மலை போன்ற சரீரம். ஒரு மேருவ கூட பிளந்து விடலாம், வாலி உடல பிளக்க முடியாது. ஆனா ராமன் ஒரே அம்பால் பிளந்தான். அடிபட்ட வாலி கீழே விழுந்தான். இந்திரத்வஜ இவோத்தூதா பௌர்ணமாஸ்யாம் மகீதலே ஆශ්‍රயுக்த சமயே மாசி மாசி கதசத்வோ விசேதனா
ஒரு நிமிஷத்துக்கு அவனுக்கு நினைவிழந்தான். மறுபடியும் தன்னை சமாளித்துக் கொண்டான். நரோத்தமஹ கால இவாந்த கோபம் சரோத்தமம் காஞ்சன ரூப பாசிதம் சசஜ்ஜ தீப்தம் தமிமத்ர தமமத்ரவர்தனம் சதூமம் அக்னிம் முகதோ யதா ஹரஹ. எப்படி அடிபட்ட போது வெளியிலே வெறும் சாம்பல் சூழ்ந்து கொண்டு உள்ளுக்குள்ள தணல் கொதிக்குமோ, அதே போல் வெளியில் ஓரளவுக்கு வாலி சக்தியோட தான் இருந்தான். ஆனா உள்ளூர கொதித்து போயிருந்தான். அதோக்ஷிதஹ சோணிததயோர் விசப்ரைஹி விஸ்ரவைஹி பிரபுஷ்பித சோக இவாச்சலோத்கதஹ விசேதனோ வாசவசூனுராகவே பிரப்ரம்சிதேந்திர துவஜ வர்க்ஷிதின் கதஹ. ஒரு இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிபட்டவன் தாங்க மாட்டாமல் எப்படி பூமியில் விடுவானோ, அதை விட சிறந்த ஆயுதத்தால் அடிபட்டு வாலி விழுந்தான். அடுத்து 17வது சர்க்கம். இனி வாலி ராமனை குறித்து பல கேள்வி கணைகளை தொடுக்கிறான். ஓர் கணை தொடுத்தானி ராமன், வாலி விழுந்தான். இனி பல கேள்வி கணைகளை தொடுக்கிறான் வாலி. ராமன் நிதானமாக கேட்டுக்கொள்ளுகிறார். பல கேள்விகள். என்னை என்னத்துக்காக மறைந்திருந்து கொன்றாய்? உனக்கும் எனக்கும் என்ன முன் பின் விரோதம்? நீ நாட்டில் வாழ்பவன், நான் காட்டில் வாழ்பவன். நீயோ உணவு உண்பவன், நானோ பழம் காய்கறிகள். என்ன எது உண்டோ பழங்களையும் மூலங்களையும் உண்பவன். நீ என்ன வேட்டையாட வந்தாயா? வேட்டையாடுவதென்னால் அதற்குரிய மிருகங்களைத்தானே வேட்டையாட வேண்டும். குரங்கையா வேட்டையாடுவார்கள்? வரிசையா வாலி கேள்விகளை தொடுக்கிறான். நமக்கே இது ரொம்ப பிரசித்தம் இல்லையோ? எப்போதும் வாலிவதை படலம் வந்தால் பட்டிமன்றம் உறுதி. அதை ஏற்பாடு பண்ணிட்டு வாலி செய்ததுதான் சரி, ராமன் செய்தது குற்றம், இல்ல ராமன் செய்தது சரி, ராமன் நேர்மையானவனா அல்லனா, வாலி கொல்லத்தக்கவனா அல்லனா, வாலி உயர்ந்தவனா ராமன் உயர்ந்தவனா, எத்தனை தலைப்புல நாம பார்த்திருக்கோம். ஆனா ராமாயணத்தை ஆழ்ந்து படிச்சோம்னு வச்சுங்க, கடைசியில வாலியே தீர்ப்பு கூறி விட்டு போனான். வாலியினுடைய மனைவி தீர்ப்பு கூறுகிறாள். அவர்கள் தீர்ப்பு தான் நமக்கு இப்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் தானே பாதிக்கப்பட்டவர்கள். பாதிக்கப்பட்டவன் என்ன கூறுகிறான்னு பார்ப்போம். இது ஒண்ணும் வாலி கேள்வி கேட்காமல் ராமன் பதில் கூறாமல் இருக்கவில்லை. வாலி பல கேள்விகளை கேட்டிருக்கிறான். ராமனும் பல நல்ல பதில்களை எடுத்துரைத்திருக்கிறான். இது எல்லாத்தையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பெரியவாச்சான் பிள்ளை என்னும் சுவாமி வைணவ பேராசிரியர் மகாச்சாரியர், அந்த ஆச்சாரியன் எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான நூல். கீழேயே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். தனிஷ்லோகம் என்னும் ஒரு நூல். அந்த நூலில் தான் வாலி என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்கார். இல்ல இந்த ஸ்லோகங்களை கொண்டுதான், இந்த 17வது சர்க்கத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை கொண்டு வாலி என்ன கேள்வி எழுப்பினார், ராமன் என்ன அழகான பதில்கள், நியாயமான பதில்கள், உண்மையான பதில்கள், நேர்மையான பதில்கள். ஆகவே எப்படியும் ராமன் செய்தது சரி, இதுல எந்த சந்தேகம் இல்லை. இதுல ராமனுக்கும் சந்தேகம் இல்லை, வாலிக்கு மையம் இல்லை, வாலி மனைவியான தாரைக்கும் சந்தேகம் இல்லை, தர்மசாஸ்திரத்துக்கு சந்தேகம் இல்லை. ஆகவே அதுக்கு மேல நாம சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. பின் இப்படி நிறைய பேர் ஒத்தருக்கொத்தர் வெட்டி பேசுகிறார்களே, மறுத்து பேசுகிறார்களேனால் இன்னும் ராமனுடைய குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக பேசுறான்னு அர்த்தம். இவரை பார்த்து இவர் உண்மையே பேசுறவர் நான் சொல்றேன் இல்ல சாமி, நான் அந்த சமயம் பார்த்திருந்தேன், அங்க அவர் மறைஞ்சிருந்து பொய் பேசியிருந்தார், இன்னொருத்தர் வேணும்னு சொன்னார். நான் உடனே அதை காரண காரியங்களோடு ஆராய்ந்து அன்று நடந்தது என்ன, அது எப்படி இல்லை, இதுதான் உண்டு என்ன மறுபடியும் ஸ்தாபிக்கிறேன்னு வச்சுங்க. இதனால என்ன லாபம்? சண்டை நினைச்சுட வேண்டாம். அந்த அந்த ஆளுடைய அந்த மனிதனுடைய உண்மை பேசுவதை இன்னும் ஸ்தாபிக்கிறேன்னு அர்த்தம். அதுதானே நான் இப்ப நடந்தது. இது ஒண்ணும் குறைச்சுடுறான்னு நினைச்சுக்கவே வேண்டாம். எங்க பட்டிமன்றத்தில் ஆர் பேசினாலும் ஒருவேளை வாலி பண்ணதுதான் சரி, ராமன் பண்ணது தப்பு அப்படின்னு பட்டிமன்ற முடிவே வந்தாலும் அப்போது ராமன் தான் சரின்னு அர்த்தம். நீ என்ன சுவாமி சொல்றீ, ராமன் பண்ணது தப்புன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கார், அப்படி இருக்கிறச்சே ராமன் பண்ணது சரியானா? ராமன் சர்வேஸ்வரன், கடவுள். அப்படி இருக்கிறவர் இத போல யாரையுமே பேச விடாமலே விட்டுடலாம். தாராளமா மொத்த பேரையும் பேச சொல்லியிருக்கார். பேச்சு சுதந்திரம் கொடுத்திருக்கார், கருத்துரிமை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் வேணா நீங்க பட்டிமன்றம் நடத்தலாம்னு ஒத்துருக்கார். வாத மண்டபங்கள் நடத்தலாம், வேணும்னா தாம் பண்ணது தப்புன்னு கூட தீர்ப்பே கொடுக்கலாம். அப்ப இத்தனையும் அனுமதித்திருக்கிற ராமன் உயர்ந்தவனத்தான் இருந்தான். இல்லைன்னா தன்னையே எதிர்த்து இத்தனை ஒருத்தர் அனுமதிச்சிருப்பா ஆட்டமே, பேச்சு சுதந்திரத்தோட பேசட்டும், இன்னும் நம்மளை பத்தி 4 பேர் தெரிஞ்சுக்க போறா, ராமாயணத்தை நன்னா படிக்க வர போறா, வந்தா உண்மை தெரிஞ்சிட போறது. எவ்வளவு ரொம்ப லேசா விட்டு வச்சிருக்காரு பாருங்க, அதுலயே ராமன் ஜெயிச்சிருவோம்.
மற்ற எதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவன் அனுமதிக்கவே தான் நாம இத்தனையுமே பேசிட்டு இருக்கோம். போட வேண்டிய மேடை, எரிய வேண்டிய லைட்டு, எடுக்க வேண்டிய கேமரா, எடுக்க வேண்டியவருக்குள்ள இருக்கிறது, இத்தனையும் அந்த ராமன் நடத்திட்டு இருக்கிறபடியால் அதனால அவர் அறிந்துதான் நடக்கிறது. அவரே முடிவு சொல்லிடுவார். கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கிறார் என்ன, அதை அப்பப்ப விளையாடிப்பார். விளையாடிட்டு அப்புறம் எல்லாருமே உண்மையை புரிஞ்சு விடுவோம். ஆகவே இதெல்லாம் நன்னா வரவேற்கத்தக்கது. இந்த உண்மைகளை நாம வெளி உலகத்துக்கு தாராளமா சொல்ல வேண்டும். இனி வாலி என்ன கேட்கிறார், அடுத்து என்ன ராமன் சமாதானம் சொல்றாரு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.